நடந்தது ஒன்று. நான் கூட நான் நினைச்சுக்கிட்டு வந்தேங்க. அப்புறம் பார்த்தா இது மாதிரி ஆயிடுச்சு. இங்க நடந்த உண்மையை இப்போதே சென்று மன்னரிடம் சொல்ல வேண்டும். அவன் போனானா நமக்கு தான் நமக்கு முன்னதாக போட வேண்டும். மன்னா மன்னா நாங்க என்ன தேய்ச்சனருவோம். நாங்க மட்டும் தான் சாப்பிட்டோமா? நீங்களா வாரி வாரி கடைசிங்களா? போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு, எல்லாமே போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, என்னாச்சு? வார்த்தை புரிய சொல்ல வேண்டும். உயிரை வச்சிருக்கு. நடந்தது என்ன? அப்படி நடக்க கூடாது. என்ன நடந்து விட்டது? அரண்மனை உனக்கு அவமானம் போச்சு. எல்லாம் உனது மகனா? என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? என்ன ஒரு அந்த பொண்ணு யாருன்னு தெரியலடாவா? அந்த அனாதை இருவரும் காதலிச்சு அந்த ஏழை ஓலை குடிச்ச ஓமாவா? ஓலை குடிச்ச பட வரைய வந்தானே ரவி. ஆமா, ஏழை ரவி. அவன் நகைச்சு இருவரும் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார்கள். பார்த்து விட்டு வருகிறேன். அவமானம் மானம் போச்சு, மரியாதை போச்சு. என் புள்ளியாத தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துறா. ஐயோ செத்துலாண்டா. நான் ஒண்ணு போரி உன்னை வைக்க முடியாது. அவன் முறைக்கத்தை பார்த்தா அந்த தேவி பொண்ணு நாங்க கருப்பழிக்க போற மாதிரி சொல்லுவான். பாக்குறான் அரசு குடும்ப மாலத்தையே கருத்திட்டாடா. உன் மகன் மீது கோபமா? ஆமாடா. இந்த ஆண்டவன் மீது கோபமா? ஆமா. என்னை அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்துறீங்களே உங்களுடைய மகன் என்னப்பா தவறு செய்யலாம் பார்த்தா நீ செஞ்ச ஒரு ஏழை பெண்ணை காதலித்தேன் என்று உரைக்கின்றார் நாட்டு அமைச்சர். அவர் சொல்வது அனைத்து உண்மையா? தகுமாடா? இது தகுமா? நமக்கு மலை எங்கே, மடி எங்கே, குப்பை எங்கே, கோபுரம் எங்கே? உண்மையை கூறிட்டியா? கூறிவிட்டேன். உனக்கு தண்டனை கொடுக்க போகிறார் உனது தந்தை. நம்ம குடும்பம் எப்படி ராஜா குடும்பம் போயும் ஏழது ஓலை குடிச்சதுக்கிற அவன் சொல்றான். எங்க அப்பாண்ட போய் இந்த பொண்ணை நாங்க கற்பழிக்க வந்தோன்னு போய் சொல்றான்னு சொல்றான். அவன் சொல்றான் நாங்க என்ன கற்பழிக்க சந்தேகப்பட செக் பண்ணி நாட்டை சுற்றி அந்த ஏழை பெண்ணை கற்பழிக்க துணிந்தவன் இந்த படுபாவி மனத்தை காப்பாற்றி என்ன பேசினாலும் அதை ஏற்க தயாராக இல்லை. உனக்கு தக்க நிலை கொடுக்க இருந்தாலும் அந்த பெண்ணை ஒரு முறை பாருங்க. பார்க்கவே இல்லையோ உனக்கு தக்க நிலை கொடுக்க போறேன். கண்டிப்பாக தண்டனை. அப்பா தண்டனை கொடுப்பதற்கு அந்த பெண்ணை ஒரு நாட்டு மன்னனுடைய மகனை தாய் தந்தை போய் தனியா கம்பெனி கட்டலாம் 2 பேரும் பேசுறாங்க. இப்ப பேச மாட்டாங்க. பேசுவாங்க.
முகத்தை காட்டு. பாடி சரி. ஆமா, அவனுக்கு தான் புத்தி இல்ல, உனக்குமா புத்தி இல்ல? ஏய், மூடா வாய. ஏய், நீ செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்தே தீர போறேன். ஆமா. அவன் கைய புடிச்சு பேசுறா. வேலை முடிச்சிட்டு இருக்குது. ஏய், இவன் சொல்றது எனக்கு வெட்கமா இருக்கிறா, வேதியா இருக்கிறா. என் பையன் செஞ்சிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி குடிச்சிட்டு கரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிருப்பான். இந்த மயிரை யார் வச்சு உயிரை யார் வச்சிருக்கணும்? யார் வச்சிருக்கணும்? 10 ரூபாய்க்கு வெள்ளம் குடிச்சா எப்படி செத்துருவ? எனக்கு சுகர் அதிகமா இருக்கு. அவன் யார்? ஏழை குடும்பத்துல பிறந்தவன். நீ யார்? இந்த அரண்மனையிலே வாழக்கூடியவன். அவனுக்கு உனக்கும் ஏடி வைத்தா கூட எட்டவே எட்டாது. மலை எங்கே, வடி எங்கே, குப்பை எங்கே, கோபுரம் எங்கே? அதனால் உனக்கு தக்க தண்டனை வழங்க போகிறேன். எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணம் வைக்க போறேன். இதான் மச்சான் இரு. இப்பதான் என் நெஞ்சில பால் வாத்த மாதிரி போ, போ, என்ன உன்ன ஏய், வணங்க. நானே சென்று பெண் பார்த்திருந்தாலும் இப்படிப்பட்ட பேரழகு படைத்த பெண்ணை என் மகனுக்கு நானே பார்த்திருக்க மாட்டேன். இந்த ஓலை வாழ பாருடா, எவ்வளவு அழகு படுத்துவா இருக்க பாருடா. அவராக பேசவே கூடாது. பொக்கிஷமா இருட்டேன். அவ தாண்டா பெண் குலத்தின் பொன்விளக்கு. எப்பா எங்க கல்யாணம் பாத்துட்டு போங்கப்பா. சரி, அப்படியானால் இதுவரைக்கும் திருமணம் முடிக்க வேண்டும். ஆமாங்க. இப்போது திருமணம் கல்யாணமா திருமணம் வளர்த்தும் தன்மைதான். கல்யாணமா தரமாந்திரமா ஏன்டா அவசரமா பேசுற? மாளிகை பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்டா பணம் கொடுக்குற பணம்? ஊர் ஊரா மாறியா தான் திருடுறான். ஏய், மாலை எங்கேயுமே கிடைக்கல. கிடைக்கல. குணத்து மேல இருந்து ஒரு மாலை எடுத்தாந்து சாவுக்கு போட்ட மாலையோட கல்யாணம் மடன்னு கல்யாணத்தை முடி. இல்லன்னா செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். செத்து போட எப்படி மாலை வாங்கி போவான்? வரமுட்டானா? வரமாட்டான்டா. வரமுட்டான். ஏய், வரமாட்டான்டா. மாட்டானா? செத்து போனவன் வராத. வராது. அவனுக்கு 16, 30 தேவசம் நினைவு நாள் எவன் தாக்க அறக்க. ஏய், ஞாபகம். ஆமாண்டா. கல்யாணம் நடக்கணும். சரி. அவசர திருமணம். பெண்ணை எடுத்து வாங்கி ஏய், மாப்பிள்ள வர்றார், மாப்பிள்ள வர்றார், மாட்டு வண்டியிலே. மாப்பிள்ள பத்த அப்பா வரார், சாராய வண்டியிலே. ஏய், நாலட்டு வண்டியில. பொட்ட பத்த அப்பா வரார், பொட்ட வண்டியிலே. அவசரம் புரியலடா உனக்கு. கட்ட மேல வச்சு தேய்ச்சி விடுவோம். நாங்க சாப்பிடுறது ஏய், ஒண்ணு தோச்சுங்களப்பா. ஏய், குலமா. கூப்பிட்டாங்க பாரு, பெரியாண்ட ஒரு பூஜை. மாமா அப்பா கையெடுத்து கும்பிடுமா.
அம்மா, தேவியே, கையை எடுத்து கும்பிடு. நான் இருக்கணும் 3 4 அறுத்துட்டு டேய், டேய், டேய். நல்ல வார்த்தையே வராதா? நல்லா வந்தா இந்த நாள் நல்லா இருக்குமா? கையை எடுத்து கும்பிடு. இந்த காமாட்சி அம்மா விளக்க அமுச்சுட்டு டேய், உட்காரு. டேய், டேய். கை சேவிச்சுட்டு உட்காரு. அதெல்லாம் இருக்குதா? கப்புக்குன்னு உட்காரு. அதை குப்புக்குன்னு மண்ணு போய்தான் உட்காரு. அப்படியே உட்காரு. கப்புக்குன்னு உட்காரு. குப்புக்குன்னு மண்ணு சொல்லக்கூடாது. தேவையா இதெல்லாம் இதெல்லாம் 4 செவத்துக்குள்ள எனக்கு சொல்ல என்னடா அம்மா. இந்நாட்டு இளவரசர் ஆனந்தனுக்கும் ஏழை பொண்ணு தேவிக்கும் கல்யாணம். கழுத்துல கயிறு இல்லாத ஒரு 7 பேர் வாங்க நடந்து வைக்க. டேய், 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 டேய். கைத்துல கயிறுல அதெல்லாம் வருவாங்க, நலங்கு வைக்க. யாரா ஏய், யாரு? யாரா யாரு? யாரா யாரு? கயிறு இல்ல. ஏய், யாரா? மத்தவங்க இருக்கு. யாரு? கழுத்துல கயிறு இல்லாத யாரா யாரு? யாரா யாரா அதான் யாருடா? கழுத்துல கயிறு. ஏய், விதவிடா விதவி. கடவுளே. விதவைகள் கிடையாது. அவங்களாம் கல்யாணம் வத கன்னி பெண்கள். கண்ணி பெண்கள். அவங்கள கூட விட்டு வைக்கிறது இல்ல. ஏன்? எல்லாரையும் கம்பெனிக்கார வாரி போடுறோம். யாரு போறான்? காயில வாரி போடுறோம். ஷிப்ட் கணக்குல எடுத்தது போட்டலாம். இதெல்லாம் உண்மை நம்பிக்கை. இந்த ஆம்பளை பசங்க இந்த மரமல் நகர் கேட்டாண்ட நாய் காத்துங்க அடுக்கல. ஏண்டா அதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? யாரும் வரமாட்டீங்களா? சரி. நீங்க வரவே தேவலை. ஏய், எப்போ எங்க வீட்டு அலுவலுக்கு நீங்க வரலையோ உங்க வீட்டு அலுவலுக்கு டாட்டா சும்மா வச்சு கூட்டா கூட வரமா. ஏய், அழுவலா? ஏய், வடக்க. ஆமா, ஐயருங்க. ஐயருங்கடா. என்ன கல்யாணமா ஏய், ஏன்டா அவசரமா பேசுற? ஊர்ல வந்த 10 மணிக்கு தான் மைக் ரெடியா இருக்குதா, இது நல்லா இருக்குதா, ஐயர் எங்க இது எங்கன்னு கேக்குறேன். ஏண்டா பணம் கொடுத்துறடா? பணம் கொடுத்துறேன். ஏய், ஐயரை போய் பார்த்துட்டு விட்டா. போய்மா பாப்பா. தலைய வடிச்சாரா என்ன சொல்ற? ஐயர் செத்துட்டாரா? ஐயரே செத்துட்டாரா? ஐயோ ஏய், என்ன சிரிக்கிறா? என்னடா சிரிக்கிற? ஏய், என்ன சிரிக்கிற? ஐயர் செத்து. ஏய், ஏய். ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சித்தி கிடக்குற. ஏய், ஏய். 500 ரூபாய் கொடுத்த கடனை ஐயர் செத்துட்டாரு சிரிக்கிற. ஏய், போடாங்க. 15 லட்சம் வாங்கி வச்சிருக்க உன் தாக்கா இருக்கா? எப்படி கட்ட போற? 500 ரூபாய் கொடுத்த ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன்னா அது என்ன தெரியும்? இந்த திருமணத்துக்கு ஐயர் வேண்டுமே. ஐயர் வேணும். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஐயர் இல்ல நான் தலையாட்டுறா. ஐயர் சொன்ன. ஐயர் இல்லாத கல்யாணம். ஐயர் வேணும் இப்போ. ஐயா தவற நினைக்காதீங்க. என்ன? அம்மா, வேலையில இறங்கிக்கிறாங்க. அடுத்து நீ தான் நினைக்கிறேன். ஏய், ஐயர் வேண்டாம் பாப்பா. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். டேய், எனக்கு பேக் சட்டை. ஏய், டேய். ஐயர் வந்து சமஸ்கிருதம். டேய், வடமொழிடா, வடமொழி. வடமொழினா சமஸ்கிருதம்டா. வடமொழி. ஆமா, சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். அது எப்படி உனக்கு தெரியும்? எதுவும் புரியாது உனக்கு. புரியாதுடா. எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்க்கிறேன். ஆமா, எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாங்க. சொல்றாங்க. எதனா புரியுது? புரியல. சும்மா உட்காந்துட்டு மொழி வந்துட்டு சாப்பிட்டு வரல. என்னடா சொல்ற? அதே மாதிரி கம்முன்னு நின்று காணணும். சரி, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு எப்படிடா தெரியும்? எங்க அப்பா செத்த பிறகு எங்க அம்மா ரொம்ப வறுமையில வாழ்ந்தாங்க. வறுமையில வாழ்ந்தாங்க.
10 வருஷமா ஐயர் வீட்டுல போய் வேலை செஞ்சாங்க. வேலை செய்தாங்க. எங்க அப்பா செத்த பிறகு 10 வருஷம் பொறுத்துதான் நானே பிறந்தானா. அப்படின்னா ஐயரு கும்பால வச்சிருந்தாரு. தாண்ட மாட்டேன். ஐயரு கும்பால வச்சிருந்தாரு. ஐயரு கும்பால வச்சிருந்தாரு. ஐயரு கும்பால வச்சிருந்தாரு. மன்னரடா அவரு. ஐயர் எங்க அம்மாவை வச்சல. எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்காங்க. ஏதோ கல்யாணம் நடக்கணும். இதுக்கு தான் நான் சொன்னேன் கம்பெனி வாஜாரு கிட்ட. ஏண்டா பஜார்ல வேலை செய்யறேன் உப்ப பருவ சாக்கூடாது. நாங்க என்ன பாவம் பண்ணுன்னே தெரியல. ஏண்டா அரப்பு அறக்கணும், பொறி உண்டு, பம்பு ஆடுறவனும், வண்டிக்கு விடுறவனும், இவனுங்கெல்லாம் கம்பெனில சேர்த்துட்டு நாங்க கரும்பு மந்திரம் தெரியுமா தெரியாதா? இந்த ஐயரு விட்டு அவன் மயிர புடுங்க. இந்த ஐயரு விட்டு அவன் மயிர புடுங்க. இன்னும் 2 மாசம் போட்டோம். என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்றான். அப்புறம் தெரியும். ஐயரே 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 போக வேண்டாம், போக வேண்டாம். உனக்கு பச்சை அரிசி கூட்டி கொடுக்குறோம். சரி, நூல் இல்லை முறிக்கிட்டா பைத்தியக்கார கூட சேராதடா ஏண்டா முன்னேறி எப்படி போதா அது மாதிரி தானே பின்னாடி போகும். முன்னாடியும் போல பின்னாடியும் போல. மந்திரம் தெரியுமா தெரியாதா? தெரியாதவட உட்கார்றாங்க. உட்காரு. சுக்லாபரதரம் சசிவர்ணம் சசி வர்ணமா. ஓ சசி வர்ணமா, அது சாரதா, அது பின்னாடி வரணுமா. கோமடியா முன்னாடி வரணுமா, ராமுயா பின்னாடி வரணுமா. உள்ள கறி வந்தது சமர்ப்பியார் சமர்ப்பியார். என்ன செய்யற? இந்த ஏக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டம். ஒத்த பிராமணா சொல்லக்கூடாது, கல்யாணம் படிக்காது. தம்பி உட்கார்றா. ஆயாவுக்கு திதி குடுத்தியோ? தானா? என்னப்பா இருமுடி கட்டுறாங்களா? அப்படி உட்கார் சூட்டா போறோம். உள்ள பாக்காதே. பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? என்ன சொல்லுகிற? மீச அடிக்காதவங்க எல்லாம் மீச அடிச்சுங்க. எதுக்கு? கல்யாணத்துல போட்டோ எடுக்க மாட்டாங்க. கீசியமா இருந்தா அதை போய் மாட்டிக்காது. அதனால அதெல்லாம் எடுத்துருங்க. சரி சரி. என்னம்மா தெளிவா உட்காருமா. ஏமா ஐயரை மெட்டல் ஆக்கிறாத. அப்புறம் கேசு காலைல வரும். ஐயரே கற்பழிச்சம் பொண்ணு அவங்க வெளியில உட்காந்து வேதனம் சமர்ப்பியாமே. யாரா உட்கார வாயா வர வந்துக்கிறாங்க. வாய தக்க முடியல. காலை போடு, முட்டி போடு, நன்றாக உட்காரவும். தட்டி கீஞ்சு போயிட்டு
மென்டல் ஆயிரா நீ சொல்லி கொடுங்க பெரிய அதிர்ச்சி அரகரா 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 அவன் உங்க தாலி அரகரா ஆவாதன வேதனா சமர்ப்பி சமர்ப்பியானே சமர்ப்பியாமே என்ன பியா வேற என்ன பண்றேன் வா மோதிர வேலை காட்டு அரிகரி என்னத்த கரியா போட்ட கோழி கறி பார்த்தியா அரிகரி அரிகரி உங்க பார்த்தனார் பேரு நான் பார்த்தனார் பேரு ரங்கசாமி கவுண்டர் ரங்கசாமி கவுண்டர் ஆகிய சமர்ப்பியாமேன் ஒப்ப பேரு முனிசாமி வடையார் ரங்கசாமி கவுண்டர் முன்சாமி ஓடியாரா மண்ணு மறிக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது உம்மா உம்மா தாயா தாயா மேரி மாதா மேரி மாதாவா கலப்படம் படுக்குது அப்பா பேர சப்பி நேத்தா முகமது சஃபியாயிர நேத்த சப்பி முகமது சஃபியாயிர யார் அது அவங்க கூட ரெண்டு பேர் வந்துச்சு பச்சவங்க முகமது சஃபி மூஞ்சி சப்பியா முகமது சஃபியாயிர சீக்கிரம் பாருடா முகமது சஃபி நாங்க முகமது சஃபி வாஜர் நிரூபிக்கிறப்ப அது 1000 பேசனால முகமது சஃபி நீ முஸ்லிம் உம்மா கிறிஸ்டின் அப்பா ஓடியாரு உங்க தாத்தா கவுண்டர் இது என்ன கோத்திரம் இது பலாப்பற்ற கோத்திரம் பலாப்பற்ற கோத்திரம் ஆகாபதா அஜபதா ரேபதா ஆண்டாளம்மா கோடலியம்மா குப்பக்கடலி கொட்டாங்களாமா உருட்டு கலப்பிட்டாமா யாரும் சாப்பிடலாமா கோய்கறி ஆட்டக்காருக்கு செஞ்சது யாரும் சாப்பிடலை ஆவாது முடி முடி அரிகரி கலைதேவி நாடக மன்றத்தில் மன்னர் வேஷம் ஆடக்கூடிய மந்தவாசி அடுத்த ஆவணவாடி கிராமத்தை சேர்ந்த சுப்புராயன் செத்து சாலோப சாமிப சாரூப சாயுச்சம் 4ஆம் பதவி அடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை கோதாவரி கொண்டு வந்து எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் செய்து தீம காரியம் செய்ய மோட்சமடைய ஜலத்தில் குட்டித்து இது என்ன பண்றது ஆமா ஒரு ரவுடி ஐயர் ஆகலாம் அம்மா ஒரு ஐயர் ரவுடி ஆக கூடாது தெரியாம தான் கேக்குற உன்ன நீ என்ன ஜாதி ஐயரா அம்மா ஈடுபட்டு பல செல்வங்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். புறப்படுங்க. இத பாருப்பா, ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உனக்கு தகர்ந்தவளவள் உனக்கென்றே பிறந்திருக்கின்றாள். அவரை மனமளித்திருக்கின்றாய். நீங்கள் இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டு
எந்த சுகத்தோடு ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக சேர்ந்து நலமோடு வாழ ஐயா, வேண்டும். இரு மனமும் ஒரு மனமாக இருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு முதலிரவு. உள்ளே வாருங்கள். உங்களுக்காக பாலும் பீயும் பாலும் பழமும் கவலை வேண்டாம். உங்களுக்காக பேணு வைக்கிறேன். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அண்ணன் வெளிநாடு போயிருக்கிறார். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்பா அம்மா இருந்தா சீர் வரிசை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கவலைப்படாதம்மா. ஒரு ஏழை பொண்ணு. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேம்மா. என்னடா சொல்றேன்? என்ன செய்ய போற? அழாது சொல்லுடா. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நாயா போறான். 10 நாள் ஆகும் பார்த்து. அதனால எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் சீர் வரிசை கொடுத்திருக்க மாட்டேனா? அப்ப நம்ம தங்கச்சி அதே போல நான் தங்கச்சினா அவர் எனக்கு மச்சானா செத்துருவனும் நான் பாக்க. என் தங்கச்சிக்கு என்னால முடிஞ்சது. அப்ப பெரிய சீர் வரிசை நீ கொடுக்க போற? என்னால முடிஞ்சது கொடுக்கறேன். அதான் என்ன சீக்கிரமா சொல்லு. ஆசைத்தான் உனக்கு முறுக்கு சுட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. இட்லி கொண்டானே எவனோ தூக்கி போட்டு மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவருக்கு பஞ்ச ஏற்பாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும்.